வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோயில் சக்கரை பொங்கல், கோயிலில் செய்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே செய்யலாம். வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணுன்றதை. சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது லைட்டாக அதில் வறுத்து போட்டுக்கலாம். ஊற வைக்கிற அரிசியில் பாசிப்பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். இதை வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியில் நம்ம ஊற வச்ச பச்சரிசியில் பாசிப்பருப்பை வறுத்து இதை போட்டிருக்கோம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெல்லம் இடித்து வச்சுருக்கிறேன், திராட்சை, முந்திரி, நெய், ஏலக்காய். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வெல்லம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை இதில் கரைச்சிக்கலாம். பாகு பதம்லாம் வர தேவையில்லை. சும்மா வெல்லம் கரைச்சி ஒரு கொதி வந்தால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். கொதித்து வடிகட்டி போட்டால் இதில் இருக்கிற தூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கரையிட்டு காட்டுறேன். பாகு இல்லாமல் கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். வடிகட்டினா தான் நல்லது, ஏன்னா அதில் தூசிலாம் இருக்கும். வடிகட்டி வச்சுருக்கோம். பச்சரிசியும் வறுத்த பாசி பருப்பும் போட்டிருக்கோம். 1க்கு 4 பங்கு சக்கரை பொங்கலுக்கு நம்ம குக்கரில் போட்டிருக்கோம். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சக்கரை பொங்கலுக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. குழைய 5 விசில் விட்டோம். நல்லா வெந்துருச்சு பாசி பருப்பும் அரிசியும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டின வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இந்த லைட்டாக இந்த வெல்லம் சேர்ற வரைக்கும். சக்கரை பொங்கல் நெய் விட்டுருக்கோம், சுட்டுருச்சு. இப்போ நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ முந்திரியை போட்டுக்கிறோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையும் 2 வதங்கிருச்சு. இப்போ சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூவி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கிண்டிக்கோங்க. நெய் வேணால் உங்களுக்கு கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கோங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா, தலன்னு கோயில் சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த கோயில் சக்கரை பொங்கல் மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட்னா அழுத்த மறந்துடாதீங்க அன்பர்களே. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.